வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க முக்கியமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அப்டேட்டை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெமு ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நீங்க பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் உங்களுடைய கைக்கு வந்து கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 நாளாக எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக அவங்க ஆர்டர் பண்ண பொருட்கள் அவங்களுடைய கைக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயும் 2-3 பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தெமுவில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் இப்போ வந்து ஒரு இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இஷ்யூக்கான காரணம் என்ன, இப்போ உங்களுக்கு வந்து தெமு மூலமாக பொருட்கள் ஆர்டர் பண்ணலாமா, இல்லைனா ஆர்டர் பண்ண பொருட்களுக்கு இப்போ நம்மளுக்கு அது வந்து ரிஃபண்ட் ஆகுமா, கையில் வந்து இந்த பொருட்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இலங்கைக்கு வெளிநாட்டில் இருந்து பொருட்கள் கொண்டு வரதுல முன்னணியான சைட்டாக இருந்த அலி எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெமு அப்படிங்கிற சைட் இப்போ இலங்கையில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தெமுவில் இலங்கைக்கு டெலிவரி அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா தெமு மூலமாக பொருட்கள் ஆர்டர் பண்ணுறது ஒரு சிம்பிளான விஷயமாக இருந்துச்சு. நம்ம கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், தெமுவில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி பொருட்கள் வாங்குறது அப்படின்னு கூட. ஸோ சில பொருட்கள் நானுமே வாங்கி அன்பாக்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 4 மாசமா அவங்க வந்து எல்லாமே சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா 1 வீக்காக நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ டெலிவரி வந்து ஃபெயில்டு அப்படின்னு வந்து ஷோ ஆகுது, இல்லைனா டெலிவரி பார்ட்னர்ஸால் நம்மளை வந்து ரீச் பண்ண முடியலை அப்படின்னு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஆப்பிள் அப்டேட் ஆகியிருக்கு. ஒருக்கா கூட அவங்க எனக்கு கால் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தெமு மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருட்கள் டிரெக்டாக ஸ்ரீலங்காவுக்கு வந்ததுக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்க கொரியர் சர்வீஸ் மூலமாக தான் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கொரியர் சர்வீஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா தெமு மூலமாக பணம் செலுத்தணும். ஸோ செலுத்தினா தான் நம்மளுக்கு வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக அவங்களுடைய இந்த டெலிவரியை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு தெமுவில் பார்த்தோம் அப்படின்னா டெலிவரி பார்ட்னர்ஸாக இருந்தது சிபிஇஎக்ஸ் அப்படின்னு ஒரு டெலிவரி பார்ட்னர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கைநெட்டில் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூம்பியோ அப்படிங்கிற ஒரு டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கம்பெனிஸ் தான் இலங்கையில் தெமுவில் வர பொருட்களை வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கம்பெனிஸ் இப்போ வந்து டெலிவரிஸை வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் வந்து பொருட்கள் அதிகமாக வந்து வரும்போது டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். அதோட இப்போ தெமுவில் கொடுக்குற ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது இந்த பொருட்கள் எல்லாமே ஒன்றா ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது இதை டெலிவரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ்லையும் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு பார்க்க கிடைச்சு. அது வந்து இலங்கையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு பிறகு பொருட்கள் அதிகமாக வரும்போது அதை வந்து டெலிவரி பண்ண முடியாமல் போணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அலி எக்ஸ்பிரஸால் பேமெண்ட்ஸ் வந்து இலங்கையில் இருக்க கொரியர் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கல. அதுக்கப்புறம் பொருட்கள் எல்லாமே ரிட்டர்ன் போயிருச்சு, ரிஃபண்ட் வந்து கிடைக்காமல் போயிருச்சு. இப்படிங்கிற நிறைய பிரச்சனை அலி எக்ஸ்பிரஸில் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. பட் இதுதான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா தெமுலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த கொரியர் சர்வீசஸ் எதுலேயுமே பொருட்கள் வந்து டெலிவரி பண்ணுறாங்கல்ல, பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பொருட்களுக்கு கால் பண்ணால் எந்த ஒரு ஆன்சருமே இல்லை, எந்த ஒரு கொரியர் சர்வீஸ்லையுமே எந்த ஒரு பதிலுமே வந்து கிடைக்கிது இல்லை. டெலிவரி அப்டேட்டுமே பார்த்தோம் அப்படின்னா டெலிவரியில் நம்மளுக்கு வந்து தெமுவில் பார்த்தாலுமே நம்மளுக்கு பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நம்மளுடைய அட்ரஸ் வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான் ஷோ ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு தடவை கூட கால் பண்ணாமல் இதை எப்படி அதை அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த கொரியர் சர்வீசஸ்க்கு போயிட்டே பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சம்டைம்ஸ் பொருள் ரிட்டர்ன் ஆகி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எந்த கொரியர் சர்வீஸில் கால் பண்ணாங்களோ அதுக்கு திருப்பி கால் பண்ணி உங்களுடைய பொருட்களை அங்கே வைக்க சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ஆஃபீஸுக்கு போய் கலெக்ட் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. முடியும் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ அதை தான் பண்ண வரும். ஏன்னா நம்மளே போய் சரி பார்சல் எடுத்துக்கிறணும். ஏன்னா நம்மளுடைய பார்சல் நம்மளுக்கு பெருமதியான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். மறுபடியும் ரிஃபண்ட் வந்து அப்ளை பண்ண போனாலுமே இது வந்து ரிஃபண்ட் கிடைக்கிறதுக்கும் நிறைய நாட்கள் வந்து போகும். இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தெமுவில் வந்து ரிஃபண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா தெமு அப்படிங்கிற ஆன்லைன் சைட் மூலமாக பொருட்கள் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. பொருட்கள் வந்துட்டு ரிட்டர்ன் போயிருக்கு அப்படின்னா அந்த
அந்த கொரியர் சர்வீஸுக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் உங்களுடைய ஏரியா விட்டு மறுபடியும் கொழும்புக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த பொருட்கள் திருப்பி உங்களுடைய ஏரியாவுக்கு வரதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பட் ரிஃபண்ட் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அதுக்கான சரியான ரீசனை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிவரி இஷ்யூ தான். ஸோ இது இப்போ இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கிறனால தெமு மூலமாகவே இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கான சரியான பேமெண்ட் சம்டைம்ஸ் கிடைச்சா அவங்க வந்து மறுபடியும் டெலிவரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸுக்கு அப்புறம் நீங்கள் தெமு மூலமாக பொருட்கள் ஆர்டர் பண்ணீங்க. இப்போதைக்கு எந்த ஒரு பொருட்களுமே ஆர்டர் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல, ஏன்னா பொருட்கள் இப்போ டெலிவரி ஆகுது இல்லை. ஸோ அதனால இந்த இஷ்யூ சால்வ் ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து பொருட்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்னுமே யாருக்குமே தெரியலை. ஸோ இது பார்க்கலாம், தெமு மூலமாக இதுக்கான கட்டாயம் ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து தெமுவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டெலிவரி இஷ்யூ அப்படிங்கிறத. ஸோ அதனால உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா கட்டாயம் ஃபீட்பேக்கில் போய் இதை கட்டாயம் வந்து அப்டேட் பண்ணுங்கள், உங்களுடைய பார்சல் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு. ஸோ இந்த தெமு மூலமாக நீங்கள் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நபர்கள் கட்டாயம் இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா தெமு மூலமாக பொருட்கள் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. We'll be right back.